ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சாண்ட்விச் எப்படி பண்ணுறது. சாண்ட்விச் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிட்டேன். சீஸ், பட்டர், உருளைக்கிழங்கு மசாலா, எக்கு, புதினா சட்னி, ப்ரெட்டு. இந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் புதினா சட்னி எப்படி பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் சொல்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாண்ட்விச் மேக்கரில் பட்டர் ரவிக்கோங்க. பட்டர் இல்லாதவங்க நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ரெட்டை வச்சுக்கிட்டு அதில் எக்கு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் ஃப்ளேவர் பிடிச்சவங்க நிறைய எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக் ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு புதினா சட்னி எப்படி பண்ணணுன்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, உப்பு, அப்புறம் ஜீரக பவுட்ரு, இவ்வளோதான். அந்த இவ்வளோத்தையும் போட்டு மிக்ஸியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிருன்னு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தால் இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்புறம் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு போட்டு அவிச்சிட்டு உள்ளியை வெட்டி, அப்புறம் உப்பு, பெப்பர், ஜீரக பவுடர், அப்புறம் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் எக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்காங்க. எவ்வளோ தூரம் எக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் எக்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாண்ட்விச் மேக்கரில் வச்சு அப்புறம் அதை க்ளோஸ் பண்ணி விடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் க்ரீன் கலர் லைட்டு வந்துட்டுனா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். 1 மினிட்டில் ரெடி ஆகிரும். ரெடி ஆக முன்னாடி லைட்டாக புகை மாதிரி வரும். அது நம்ம அலர்ட் ஆகிடணும் ரெடி ஆகிட்டுன்ட்டு. ஃபைனலி ரெடி. ரொம்ப முறுமுறுன்னு வந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் எக்கு சேர்க்கலைன்னா வெஜ் சாண்ட்விச். ஃபைனலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய்.